கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 12:9, மேத்யூ 12:9. அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அதாவது நம்ம இந்த ஓய்வு நாளில் தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த அதிகாரம் தொடங்கினதுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஓய்வு நாளில் தான் வந்து கொண்டு இருக்கிறாங்க. பயிர் வழியாக அவங்க வரும்போது அவங்க கதிர் பிரித்து சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம். அப்போ தான் அவர்கிட்ட இந்த பரிசேயர்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஓய்வு நாளில் எதற்காக ஓய்வு நாள் என்பதை சொல்லி கொடுத்துட்டு வர்றார். ஏன்னா ஓய்வு நாளில் என்ன இது தேவையில்லை, நீங்கள் அத்தியாவசியமான தேவைகளுக்கு நீங்கள் ஓய்வு நாளை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதை 3வது 4வது வசனத்தில் சொன்னார். அதற்கு பின்பாக கர்த்தருக்கு பணி செய்வதில் அது ஒரு தடை இல்லை என்பதை 4வது 5வது வசனம் சொல்லிட்டு, அதே மாதிரி இரக்கம் காட்டுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என்பதை சொல்லி 7வது 8வது வசனம் சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணுறாரு, ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்துக்கு போகிறார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்கு போவது என்பது வழக்கமான ஒன்று என்பதை நம்ம பார்க்குறோம். அவர் முதலாக தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு போய் அங்கே லூக்கா 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து பார்க்குறோம். வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் தேவாலயத்துக்கு போய் அங்கே அவர் காரியங்களை செய்யக்கூடியதாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் யூதனாக வாழ்ந்ததுனால யூத வழக்கத்தின்படி அவர் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும் விதமாக, ஏன்னா அவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, என்ன வந்தேன், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தேன். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஓய்வு நாள்லையும் அவர் ஜெப ஆலயத்துக்கு போனார். ஏன்னா ஜெப ஆலயத்துக்கு போவது என்பது யூதர்களை பொறுத்தளவிற்கு அது ஒரு அத்தியாவசியமான ஒன்று. காரணம் என்னவென்றால் அவங்களுடைய சமுதாய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், சம்பிரதாயங்கள் இருக்கட்டும், எல்லாமே அவங்களுடைய ஜெப ஆலயத்தில், சினகாக் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெப ஆலயத்தை சுற்றி தான் இருந்தது. அதனால் அவரும் ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்துக்கு போனார். கர்த்தர் ஒரு நாளும் அவர் ஜெப ஆலயத்துக்கு போவதை நிறுத்தவே இல்லை. ஜெப ஆலயத்தில் பிரச்சனை இருந்தது. ஜெப ஆலயத்தில் அவங்க தவறான காரியங்கள் செஞ்சாங்க. ஜெப ஆலயத்தில் சரியான காரியங்களை போதிச்சாங்களா? இல்லை. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய நியமத்தின்படி அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்துக்கு போகிறத நிறுத்தவே இல்லை. அதனால் நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளணும், நம்மளும் நம்ம இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாளில் நம்ம ஆராதிக்கிறோம். ஏன் சபை ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதிக்குதுன்னா உயிர்த்தெழுந்ததை கொண்டாடும் விதமாக. ஏன்னா ஓய்வு நாள் முடிந்து விட்டது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார். அதனால நம்ம வாரத்தினுடைய முதலாவது நாள் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடும் விதமாக, உயிர்த்தெழுதலை நினைவு கூறும் விதமாக நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை செய்கிறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்துக்கு போகிறார். இப்போ ஜெப ஆலயத்தில் இருக்கிறவங்க எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க? நிச்சயமாக தப்பாக தான் பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க நடந்த நடக்கைகள் சரியாக இருந்ததா? இல்லை. அவங்க செய்த காரியங்கள் எது கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்ததா? இல்லை. ஆனால் எப்படிங்க இயேசு கிறிஸ்துவால் போய் அங்கே உட்கார முடிஞ்சது? சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு 4 வசனம் தெரிஞ்சிட்டாலே நம்மளில் நிறைய பேர் போய் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நம்மளால் முடிய மாட்டேங்குது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஒவ்வொரு முறையும் ஜெப ஆலயத்துக்கு போனார். ஒவ்வொரு வாரமும் போனார். அங்கே அவர் ஜெப ஆலயத்தில் இருந்து அவர் காரியங்களை செய்யக்கூடியவராக இருந்தார். அதனால தான் எபிரேயரில் நமக்கு சொல்லும்போது இந்த ஓய்வு நம்ம சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்று. என்னத்துக்காக? எபிரேயர் 10வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். என்ன? சபை கூடி வரும்போது நம்ம அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்வதற்காக தான் கூடி வருகிறோம். ஏன்னா இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அதனால் இயேசு கிறிஸ்துவோ பிதாவாகிய தேவனோ தேவாலயத்துக்குள்ளே இல்லை, எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறாரு.
அப்போ நம்ம கூடி வருவது எதற்காக? நான் ஒவ்வொருத்தரையும் அன்பிலையும் நற்கிரியையிலும் ஒருவரை உந்தி தள்ளக்கூடியதாக ஒரு புத்தி சொல்வதற்கு. அதனால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நீங்கள் வாரத்தினுடைய முதலாவது நாளாகிய உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறும் விதமாக சபை கூடி வருதலை விட்டுவிடாது இருப்பீர்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவே விட்டுவிடவில்லை. அப்போ நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, ஒருவேளை சபை கூடி வருதலை அவர்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு புரிந்து கொண்டு இனி ஒவ்வொரு வாரமும் இவர்களும் சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடி இருக்க கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.